பொறுமை வெறும் பண்பு மட்டும்தானா, அல்லது வாழ்க்கைக்கு இன்றியமையாததா? நம்மில் பலர் பொறுமையாக இருப்பது என்றால் அடிமையாக இருத்தல், ஒதுங்கி வாழ்தல் அல்லது அடக்கப்படுதல் என பல்வேறு விதமான பொருள்படுத்திக் கொள்கிறார்கள். மிகவும் துரிதமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இன்றைய பொருளை திரட்டும் உலகில் பொறுமைக்கே இடமில்லாமல் போய்விட்டது. மனித வாழ்க்கை இயந்திரமயமாக ஆகிவிட்டது. அவசியமின்றி காத்திருக்க தேவையில்லை என்று மனிதர்கள் எண்ணுவதால் அவசரமாக செயல்படுகிறார்கள். பலர் எப்படியாவது தாங்கள் மட்டும் விரைவில் முன்னேறிவிட வேண்டும் என்ற சுயநலத்தால் நேர்மையற்ற வழிகளில் கூட செயல்படுகிறார்கள். தீய செயல்களையும் பாவங்களையும் செய்யக்கூட தயங்குவதில்லை. எப்படியாயினும் காரியத்தை சாதித்துவிட வேண்டும் என்பதே இவர்களின் கொள்கையாக உள்ளது. பாவ புண்ணியத்தை பற்றி எண்ணி பார்ப்பதற்கு கூட இவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. கடவுளை கூட புறக்கணிக்கிறார்கள். காசேதான் கடவுளடா என்ற நிலை வந்துவிட்டது. இவ்வாறு செய்வதால் பொறுமையை மட்டுமல்லாமல் சகிப்புத்தன்மையையும் பகுத்தறிவையும் கூட இழந்து விடுகிறார்கள். மற்றவர்களுடன் ஒத்துழைக்கவோ அல்லது அனுசரித்து போகவோ இவர்களால் முடிவதில்லை. விரைவிலேயே பொறுமையை இழந்து விடுகிறார்கள். நாம் பொறுமையை இழக்கும்போது நமது கட்டுப்படுத்தும் சக்தியையும் இழந்து விடுகிறோம். மனிதர்கள் சுய கட்டுப்பாட்டை இழப்பதால்தான் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற வன் செயல்களை செய்வதற்கு சிறிதும் தயங்குவதில்லை. வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கும் சவால்களை சமாளிப்பதற்கு பொறுமை மிகவும் இன்றியமையாதது. வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் நன்கு சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து பொறுமையாக எடுத்து வைத்தோமானால் எதிலும் தோல்வி என்பதே கிடையாது. வெற்றி மேல் வெற்றி வந்து நம்மை சேரும் என்பது திண்ணம். சிந்தனை துளி. பொறுமை மட்டும் இருந்துவிட்டால் நமக்கு தேவையானது காலத்தோடு நம்மை வந்து சேரும். எதையும் அவசரப்பட்டு நாம் தேடிப்போக வேண்டும் என்ற அவசியம் ஏற்படாது.